ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். நமது வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வரும் அனைத்து சந்தாதாரர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாத பிறப்பு தினங்க இன்றைய தினம். தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2ஆம் இடத்துல சந்திரன், குரு, ராகு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. ராசி அதிபதி குரு பகவான் இன்றைய தினம் 5 கூடிய சந்திரனுடன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலானவை சிறப்பாக அமையும். எனவே நல்ல நேரம் இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக உங்க பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. கனிவா பேசுவீங்க. உங்க பேச்சுகள்ல சாதுரியமான நல்ல ஒரு புத்திசாலித்தனமான திறன் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே பேசியே காரியங்களை சாதிப்பதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க பேச்சுக்கள் மூலமாக நல்ல காரிய வெற்றிகள் மட்டுமல்ல, செல்வாக்கு புகழ் எல்லாமே கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் உற்சாகமாக நீங்கள் பணிபுரிவீங்க. உங்க வேலை எதுவாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இப்பொழுது உங்களுக்கு பண வரவுகள் பெறுங்க. செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம். சில நூதனமான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்க நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பார்ட்னர் விலகிட்டாலும் உங்களுக்கு புதுசாக நிறைய பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது. எனவே இந்த தினம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இந்த தினம் பண வரவுகள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் மூலமாக அதிகரிக்கும். வியாபாரத்துல உங்களுக்கு தேவையான தன வரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எதுக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. யோசித்து நிதானித்து வாக்குறுதிகள் கொடுங்க. அவசரப்பட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசிடக்கூடாது. ஒரு தடவை ஒருத்தருக்கு ஒரு காரியம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எப்படி செஞ்சு தர போறீங்க அப்படின்ற பேக்கப் பிளான் மனசுல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் போதே சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு அற்புதமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது. அப்படி ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் நினைத்தால் பேசி சமாளிக்க முடியும் நண்பர்களே. இன்று தினம் அற்புதமான ஒரு நாள். இன்று தினம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். அலுவலக பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாகவே இருக்கிறது. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இழுபறியா ரொம்ப நாளாக வராமல் இருக்கக்கூடிய வராக்கடன்கள் எல்லாமே இப்பொழுது வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்பொழுது மனசுல கொஞ்சம் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரித்தாலும் சில பண வரவுகள் அதிகரிக்கும் போது சில குழப்பமான சூழல்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் நிதானித்து உங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதற்கு உங்க பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. உங்களுடைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இந்த தினம் அந்த மாதிரியான சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. இந்த தினம் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் தவிர்த்து விடக்கூடிய செயல்பாடுகளை நீங்க ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இன்னும் சிறப்பானதாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மன குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது காதலரை சந்தித்து ஒரு உணவை ஷேர் பண்ணிக்கிறது போன்றவற்றில் நீங்கள் செய்யலாம் நண்பர்களே. மனம் குறைந்த காதலருடன் உட்கார்ந்து பேசுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் சில டேட்டிங் சம்பந்தமான விஷயங்களை கூட நீங்க ஏற்பாடு செய்தலாம். அதன் மூலமாக உங்க காதல் வாழ்க்கை உறவுகள் வலுப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சில பழைய உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு பிசகு பிரயோஜனம் இல்லாத நியாயம் இல்லாத கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. அவங்களுக்கு எப்படிலாம் சாதகமா வேணுமோ அந்த மாதிரியான சில கோரிக்கைகள்லாம் உங்ககிட்ட வைப்பாங்க நண்பர்களே. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக இருங்க.
புதிய பண லாபம் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான முக்கியமான சில திட்டங்கள் இன்றைய தினம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க காரியங்களை கொஞ்சம் கண்ணா இருங்க. உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக பெருகும் நண்பர்களே. இன்றைய தினம் கூட நிறைய பேர் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் என நிறைய பேருடன் இன்றைய தினம் நீங்கள் இருந்து கலகலப்பாக இன்றைய நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக சந்திக்காத சில பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் திட்டமிடலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் நிறையவே கிடைக்கும். அதனால சந்தோஷம் அதிகரிக்கும், மனதில் மகிழ்ச்சிகள் பெறுவீங்க. இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து உங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நல்ல வகையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும். அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. உற்சாகமாக இருப்பீங்க. மிகச்சிறந்த நல்ல பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். ரொம்ப நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். இந்த பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. உங்க செல்வாக்கை கெத்து கூடும். சாதுரியமா பேசுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் பெருகும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களை பேச்சு திறமை பயன்படுத்துங்கள். வெற்றிகரமான நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 5, 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் ஃபேமிலி லைஃப் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும். கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். தம்பதியிடையே, திருமணமான தம்பதியரிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை புலப்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை தனி கூட ஏற்படக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்கள் வேலைகள் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே. ஆனால் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு இன்னைக்கு எடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும். அதனால நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அதனால மன நிம்மதி பெருகும். இன்றைய தினம் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம் நண்பர்களே. ஆனால் நிம்மதியும் பெருகக்கூடிய ஒரு நாள். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக அந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு இழுபறியான பெண்டிங்கான பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரித்தாலும், இன்னொரு பக்கம் சில குழப்பமான அக்கௌண்ட்ஸும் இருக்கு நண்பர்களே. உங்கள் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா, எவ்வளோ பணம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வாக்குறுதிகள் யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ கொடுக்கும்போதே எப்படி அதை நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்றத சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. வார்த்தைகளை அள்ளி வீசிவிடக்கூடாதுங்க. வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி லாபகரமான ஒரு நாள் உங்கள் பேச்சு திறமை மூலமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அற்புதமான பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.